வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். படைப்பினங்கள் அனைத்தையும் படைப்பதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அல்லாஹ் தன்னுடைய முபாரக்கான கரத்தால் எழுதி வைத்த 2 வசனங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா 2 ஆயத்துக்களை சுவர்க்கத்தின் பொக்கிஷத்திலிருந்து இறக்கி வைத்துள்ளான். அதை படைப்பினங்கள் அனைத்தையும் படைப்பதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அல்லாஹ் தஆலா தனது புனித கரத்தால் எழுதி வைத்து விட்டான். எவர் இவ்விரண்டு ஆயத்துக்களையும் இஷாவிற்கு பின் ஓதுவாரோ அவருக்கு இஷா தொழுகை தஹஜத்துக்கு பகரமாகிவிடும். சுபஹானல்லாஹ். ஹாக்கிம் பைஹகி உடைய அறிவிப்பில் அல்லாஹ் தஆலா தனது அர்ஷுக்கு கீழ் உள்ள விசேஷமான பொக்கிஷத்திலிருந்து எனக்கு வழங்கிய அந்த 2 ஆயத்துக்களை கொண்டு சூரத்துல் பக்கராவை முடித்துள்ளான். ஆகையால் அதை குறிப்பாக நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் மனைவி மக்களுக்கும் கற்றுக் கொடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதன் முக்கியத்துவத்தை கருதித்தான் எந்த மனிதருக்கும் சிறிதளவேனும் அறிவு இருக்குமோ அவர் இந்த ஆயத்தை ஓதாமல் படுக்க மாட்டார் என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோர் கூறியுள்ளார்கள். புகாரி மற்றும் முஸ்லீமிலே அறிவிக்கப்பட்டுள்ளதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த 2 ஆயத்துக்களை இரவில் ஓதிக்கொண்டால் இவ்விரண்டும் அவருக்கு போதுமானதாகிவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஹ்ராஜுக்கு சென்றபோது 7வது வானத்தில் உள்ள சித்ரத்துல் முன்தஹா என்ற இடத்தை அடைந்தார்கள். பூமியிலிருந்து மேலே செல்லும் பொருள்கள் அங்கு சென்றடைகின்றன. பிறகு அங்கிருந்து மேலே கொண்டு செல்லப்படுகிறது. இதே போன்று வானத்திலிருந்து கீழே இறங்கும் பொருட்களும் அங்கு வந்தடைகின்றன. பிறகு அங்கிருந்து கீழே கொண்டு செல்லப்படுகின்றது. அப்பகுதியை தங்க வெட்டுக்கிளிகள் மூடி மறைத்து இருந்தன. அவ்விடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 3 விஷயங்கள் வழங்கப்பட்டன. 1. 5 நேர தொழுகை. 2. சூரத்துல் பக்கராவின் கடைசி ஆயத்துக்கள். 3. அல்லாஹ்வை மட்டும் இறைவனாக ஏற்றுக்கொண்டவர்களின் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுதல். சுபஹானல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஆமனர் ரசூலு பிமா உன்ஸில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முக்மினூன் குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி லா நுஃபர்ரிகு பைன அஹதிம் மிர் ருசுலிஹி வ காலு சமிஅனா வ அத்வஅனா குஃப்ரானக ரப்பனா வ இலைக்கல் மஸ்வீர். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா லஹா மா கஸபத் வ அலைஹா மக்தஸபத். ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா அவ் அக்தஅனா. ரப்பனா வ லா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் கப்லினா. ரப்பனா வ லா துஹம்மில்னா மா லா துஆகத லனா பிஹி வஅஃபு அன்னா வஃபிர் லனா வர்ஹம்னா அன்த மௌலானா ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். அல்லாஹ்வின் ரசூல் தம் ரப்பிடமிருந்து தம் மீது இறக்கி வைக்கப்பட்டதை கொண்டு ஈமான் கொண்டுள்ளார். இன்னும் முக்மீன்களும் ஈமான் கொண்டுள்ளனர். அவர்கள் அனைவரும் அல்லாஹ்வை கொண்டும் அவனுடைய மலக்குகளை கொண்டும் அவனுடைய வேதங்களை கொண்டும் அவனுடைய ரசூலை கொண்டும் ஈமான் கொண்டுள்ளனர். இன்னும் அவனுடைய ரசூல்களில் எவருக்கிடையிலும் நாங்கள் வேற்றுமை காண்பிக்க மாட்டோம் என்றும், மேலும் நாங்கள் செவியேற்கிறோம், உன் கட்டளைக்கு வழிபட்டோம். எங்கள் ரப்பே, உன்னுடைய மன்னிப்பை வேண்டுகிறோம், நாங்கள் மீளுவதும் உன் பக்கமேதான் என்று கூறுகின்றன. அல்லாஹ் எந்த ஆத்மாவிற்கும் அதனுடைய சக்திக்குட்பட்டே தவிர சிரமத்தை கொடுப்பதில்லை. நன்மையிலிருந்து அது சம்பாதித்தது அதற்கே பயனுள்ளதாக ஆகும். இன்னும் தீமையிலிருந்து அது சம்பாதித்து கொண்டதும் அதன் மீதே கேடாக ஆகும். எங்கள் ரப்பே, நாங்கள் மறந்துவிட்டாலும் அல்லது நாங்கள் தவறு செய்திருந்தாலும் நீ எங்களை குற்றம் பிடிக்காதிருப்பாயாக. எங்கள் ரப்பே, இன்னும் எங்களுக்கு எதில் சக்தி இல்லையோ அந்த ஒன்றை எங்களுக்கு நீ சுமத்தாதிருப்பாயாக. எங்களை விட்டும் எங்கள் பாவங்களை அழித்திடுவாயாக. எங்களை மன்னித்தருள்வாயாக. எங்களுக்கு கிருபை செய்தருள்வாயாக. நீயே எங்கள் நாயன். எனவே காஃபிரான கூட்டத்தினருக்கு எதிராக எங்களுக்கு நீ உதவி செய்தருள்வாயாக என்றும் முக்மீன்கள் பிரார்த்திப்பார்கள்.